ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முஸ்லீம் நண்பர்கள் அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். இந்த புனிதமான மாதம் உங்கள் குடும்பத்திற்கு அமைதி, ஆரோக்கியம் மற்றும் சந்தோஷம் கொண்டு வரட்டும். வாங்க இன்னைக்கு பல்லாவரம் சந்தையில் என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த புனித மாதத்தில் நம்மளுக்கு இன்றைக்கி புனிதமான ஒரு ஐட்டம் ஒன்று கிடச்சிருக்கு. அதுதான் இந்த ஹோலி பைபிள். இது பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக இருக்குன்ட்டு. விரல் சைஸுக்கு தான் இருக்குது. இவ்வளோ குட்டியாகவும் உள்ள டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது. இதெல்லாம் எப்படி லென்ஸ் வச்சு பார்ப்பாங்களா படிப்பாங்களான்னு தெரியல. ஸோ 20 ருபீஸ் தான் சொன்னார். சரி வாங்கிட்டோம். நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. டெக்ஸ்டெல்லாம் ரொம்ப சின்னதாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது இந்த ஹோலி பைபிள். ஸோ அதனால் நம்ம இதை வாங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி ஷாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டாகவே தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே பார்த்து நம்ம நிறைய இடத்துல இந்த ஸ்பீக்கர்ஸ் 2-in-1 எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இங்கே ஃபிலிப்ஸ் ஸ்பீக்கர்ஸ் ஸ்டாண்டலோன் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ சப்போஸ் தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மர்ஃபியோட டேப் ரிகார்டரும் இருந்தது. ஸோ 2-in-1 டைப்பில். பட் கண்டிஷன் ரொம்ப புவராக இருந்தது. நாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய் கீழே தொங்கிட்டு இருந்தது. எஜெக்ட் பண்ணி பார்த்தா உள்ளே ஒன்றும் பெருசாக இல்லை. எடுத்து ரெடி பண்ணலாம். பட் ஒரு விண்டேஜ் ஒரு மெமரபிள் ஐட்டமாக இதை வாங்கி வைக்கலாம். அதனால் கண்டிஷன் ரொம்ப புவராக தான் இருந்தது. ஸோ பக்கத்தில் அந்த குதிரை சிலை ரொம்ப மாசமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நாபு கலண்டு வெளியே வளர்ந்துருக்கு. ஸோ இதை எடுத்து ப்ராப்பராக ஃபிட் பண்ணி ஒரு ரெட்ரோ ஐட்டமாக ரெடி பண்ணலாம். அண்டு இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி மிஷினில் ஓடுறது. நம்ம இப்போ ஃப்ளெக்சிபிளாக எங்கே வேணால் வளைச்சி நம்ம ஏதாவது ஒரு கார்னரில் நம்ம வச்சு இது பண்ணனா கூட இது சுத்தம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வளைச்சி எவ்வளோ தான் வளைச்சாலும் அந்த ஃப்ரண்ட்டில் அந்த லிவர் சுற்றினா இங்கேயும் ஃப்ரண்ட்டில் சுத்தம். ஸோ இதை வச்சு நம்ம எந்த கேப்பில் வேணால் ஃப்ளெக்சிபிளாக நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் போக முடியாத இடத்துல கூட இதை வச்சு நம்ம ஓப்பன் ஆர் டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது பல்காகவே நிறைய இன்றைக்கி சேல்ஸ் போட்டிருந்தாங்க. இது நம்ம என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வரோம் இந்த ஷாப். அண்ட் இங்கே பார்த்தேன் நான் ஆக்சுவலாக ஒரு ஐபாட் ஷஃபிள் இருந்தது. சரி நல்ல கேஸோட இருக்கே சூப்பர்னு சொல்லிட்டு லக்கு தான் சொல்லி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா வெறும் சார்ஜர் மட்டும்தான் இருந்தது. கவரும் வெறும் சார்ஜர் மட்டும்தான் இருந்தது. உள்ளே அந்த ஐபாட் ஷஃபில் காணும். ஸோ மேபி அது தனியாக சேல் பண்ணியிருப்பாங்க, இல்லை யாராவது ஆட்டையை போட்டிருக்கலாம். ஸோ மற்ற ஐட்டங்களும் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இங்கே பாருங்களேன், இது ஒரு துணி கடை மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு மிக்சர் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஆடியோ மிக்சர் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது. ப்ரைஸும் ஐ திங்க் 7,000 ஏதோ சொன்னார். ஹகுஜாவோட சவுண்ட் மிக்சரு. இது பார்த்தா தெரியுதா பாருங்கள், துணி கடைக்கு இடையில் அந்த ஒரு மிக்சர் இருந்தது. அண்டு இங்கே சோனி வாக்மேன், அதாவது டிஸ்க்மேன் இருந்தது. இது விசிடி சப்போர்ட்டும் உள்ளது. 800 ருபீஸ் சொன்னார். நம்ம ஃப்ரெண்டு வாங்கிட்டார். இது அடாப்டர் வித் கேபிள் எல்லாமே இருந்தது, ஃபுல் செட்டாகவே இருந்தது, ஒர்க்கிங்லேயே இருந்தது. ஸோ நம்மளுக்கு இங்கே ஒனிடா பிராண்டோட வாக்மேன் கிடச்சிதுங்க. ஃபஸ்ட் டைம் ஒனிடா பிராண்டில் வாக்மேன், அதுவும் வித் பவுச்சோட. கண்டிப்பாக இது சான்ஸே இல்லை. இது ஒரு வித்தியாசமான ஒரு செட்டாக தான் இருக்குது. ஒனிடாவில் வாக்மேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வித் பவுச்சோட. அதுவும் வாக்மேனில் பவுச்செல்லாம் வருதுன்றது இப்போ தான் பார்க்குறேன். பெல்ட் பவுச் இது. அண்ட் உள்ளே நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. ஸோ பேட்ரி போட்டு செக் பண்ணி பார்த்தா நான் ரன்னிங்லேயே இருந்தது. சரி ஓகே, ஒரு கலெக்டபிளாக இருக்கட்டும்ன்ட்டு இதை வாங்கியாச்சு. ஸோ இந்த ஷாப்பில் லாஸ்ட் வீக் நிறைய அந்த இயர்ஃபோன்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இந்த மல்டிமீட்டர் கொஞ்சம் சீல்டு பேக்காக இருந்த மாதிரி இருந்தது. சரி எடுத்து செக் பண்ணி பார்த்தா பிராண்ட் எதுவுமே இல்லை. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கேலிப்ரேஷன்லாம் ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்கலை. அண்ட் இங்கே பாருங்களேன், கேலண்டர். இது ஆல் இன் ஒன் கேலண்டர் மாதிரி. பட் என்ன சீல்டு பாக்ஸ் மாதிரி இருக்குது. பட் உள்ளே இருக்க அந்த பிராஸ் இதெல்லாமே கலர் மாறி போயிருந்தது. அண்ட் இன்றைக்கி இந்த ஷாப்பில் இந்த சினிமா செட்டில் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸையும் கொண்டு இன்றைக்கி சேலுக்கு போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் டூப்ளிகேட் நோட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சும்மா கட்டுக்கட்டாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக. பேப்பர் குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி வந்திருக்கலாம். பட் எல்லாமே இந்த ஷைனிங் பேப்பராகவே இருந்தது, நல்லாவே இல்லை. அண்ட் கேசட்ஸும் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ
எல்லாமே வந்து ரெக்கார்டட் கேசட்ஸ் தான். ஸோ பெருசாக ஒன்றும் டைட்டில் எதுவும் இல்லை. பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா ஃபுல்லாக வந்து ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ண ட்ரெஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் ஓகே, ஏதாவது திங்ஸ் மாதிரி இருக்குது, ஸ்கேல் அது இதுன்னு வச்சுருந்தாங்க. பட் உள்ளே போக போக பார்த்தா ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸு, செக்யூரிட்டி, இந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய காஸ்டியூம்ஸ் இருந்தது. ஸோ இன்றைக்கி சப்போஸ் இந்த லொக்கேஷன் கியூஆர் கோடு பார்த்து வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதெல்லாம் பாருங்களேன், சான்ஸே இல்லை, டிஃப்ரெண்ட்டாக வித் இதோட இந்த நேம் டேக்கோடு இருந்தது. ஸோ நிறைய பேர் பார்த்து இன்ட்ரெஸ்டிங் வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சீப்பாக தான் போட்டிருந்தார் அவர். பாருங்கள், ஃபுல்லாக டேக்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஸ்கூல் டேக்ஸ் மாதிரி இருந்தது, ஸ்கூல் காலேஜ் டேக்ஸ் மாதிரி. ஸோ அந்த ரிலேட்டட் ஷூட்டிங்லேருந்து ஏதோ எடுத்துகிட்டு வந்தாங்களோன்னு தெரியல. பார்த்தீங்களா, நேம் டேக்கோடு இருக்குது, ஸ்டார்ஸோட, சான்ஸே இல்லை. அண்ட் ஒரு இதில் மட்டும் இந்த பாருங்களேன், அட்டைக்கத்தி, பக்கா அட்டைக்கத்தி இது. ஸோ ஒன்றுமே இல்லை, தெர்மோகாலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு பழைய கத்தி மாதிரி இருக்குது, ஆனால் சுத்தமாக வெயிட்டே இல்லை, தெர்மோகால். பார்த்துக்கோங்க, செட்டில் இப்படி தான் வச்சு நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஷாப்பில் கொஞ்சம் ஆம்பிளிஃபயர்ஸ் அண்ட் பவர் சப்ளை யூனிட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இது வந்து ரெடிமேட் ஆம்பிளிஃபயர் தான். அண்ட் பவர் சப்ளை எஸ்எம்டிஎஸ் வந்து இருந்தது நிறையா. ஸோ இது வந்து நம்ம சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இதுலேருந்து அவுட் எடுத்து நம்ம வேறு ஏதாவது பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட அவுட்புட் எடுத்து நிறைய வோல்டேஜ் வேரியேஷனில் வரும். ஸோ அதை நம்ம ரீபர்பஸ் பண்ணிக்கலாம். டவர் ஸ்பீக்கர்ஸ், நிறைய ஐபேட் ஃபோன்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இதெல்லாம் என்ட்ரன்ஸ் கிட்டேயே வரும் இந்த ஷாப். அண்ட் இந்த பிளேயர் பாருங்கள் மக்களே, இது வந்து எல்ஜியோட டிவிடி ரைட்டர் இது. ஓகே, ஸோ யூஸ்வலாக நம்ம பிளேயர்ஸ் வந்து ரீட் மட்டும்தான் பண்ணோம், இது வந்து ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட பிளாங்க் டிவிடி இருக்குன்னா இதில் போட்டுட்டு நம்ம இன்புட் ஏதாவது நம்ம இப்போ சப்போஸ் விசிஆரோ இல்லை வேறு டிவிடி பிளேயர்லேருந்தோ நம்ம இதில் வந்து இந்த டிவிடிக்கு வந்து ரைட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளேயர் வழியாக. இது ஓகே, நல்ல கண்டிஷனாகவே இருந்து 5.1 அவுட்புட்டோடே இருந்தது. இது 5.1 இல்லை, ஐ மீன் நார்மல் ஆர்சிஏ ஜாக் அவுட் இருந்தது, இன் அவுட் ரெண்டுமே இருந்தது. அண்ட் அந்த ஷாப்லேயே இந்த ஒரு டேப் ஆம்ப்ளிஃபயர் இருந்தது, கேசட் ஆம்ப்ளிஃபயர். பட் ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷன். பிராண்ட் ஓகே தான், பட் ஆனால் கண்டிஷன் மட்டும்தான் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த சேட்டலைட் ரிசீவர் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. இன்றைக்கி வந்து இந்த ஷாப்பில் இருந்தது. ஸோ இது வந்து நம்ம டிஷ் மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும், ஃப்ரீ டு ஏர் சேனல்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எந்த நெட்வொர்க்கோடையும் டை ஆகி இருக்காது. இது நம்ம வந்து அப்படியே சேட்டலைட் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீ டு ஏர் சேனல்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டியூன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அந்த நார்மல் ஆண்டனா வச்சு பார்க்குற மாதிரி இதை டிஷ்ஷு வச்சு பார்க்கலாம். ஸோ பக்கத்து ஷாப்பில் இந்த பெண்டுலம் கிளாக் இருந்தது, நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மேபி சர்வீஸ் தேவைப்படலாம். இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் கிளாக்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிட் ஒன்று பார்த்தேன். இது பாருங்கள், யாரோ வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து இந்த பிளேயர் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ப்ளூடூத் பிளேயரை வச்சு டிஃபன் பாக்ஸ்லேயே அழகாக ஸ்விட்சு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்டோ காலேஜ் ப்ராஜெக்ட்லையோ செஞ்சுருக்காங்க போல். இல்லை டெக்னீஷியனோ யாரோ வந்து அவங்களோட டெஸ்டிங்காக இதை வந்து ரெடி பண்ணியிருக்கலாம். அப்படி வந்து சூப்பராக இருந்தது. அங்கே போட்டு வச்சுருந்தாங்க. இதுக்கு பெயிண்ட் வேறு, சில்வர் பெயிண்ட் வேறு அடித்து வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய ப்ரொஜெக்டர்ஸும் பார்க்க முடிஞ்சது இன்றைக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். சோனி ப்ரொஜெக்டர்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து இன்ஸ்டியூஷனில் யூஸ் பண்ண ப்ரொஜெக்டர்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ இதை வெக்கேட் பண்ணும்போது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல். அண்ட் இங்கே வந்து இந்த ஃப்ரிட்ஜு இந்த ஏசி வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க 17,000 சொல்லி. ப்ளூ ஸ்டாரோடது ஒர்க்கிங் கண்டிஷன்ற மாதிரி சொன்னாங்க. 18,000 சொல்லி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரிமோட் ஒர்க்கிங்கில் இருக்குது, பட் யூனிட் எப்படின்னு தெரியல. பட் ப்ளூ ஸ்டார் ஓகே தான், நல்ல பிராண்டு தான். அண்டு இங்கே வந்து இந்த ஆர்சிஏ பிளேயர் பார்க்க முடிஞ்சுது.
இது வந்து விசிடி பிளேயர் தான். பட் டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸை வந்து டேரெக்டாகவே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளேயரில். அண்ட் ஃபிலிப்ஸோட ஹோம் தியேட்டர் சிஸ்டம் இருந்தது அப்படியே. ஸோ எல்லாம் ஸ்பீக்கரும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக எடுத்து பார்க்க முடியல. லேப்டாப்ஸ் இதெல்லாம் வந்து விஸ்டா காலத்து லேப்டாப், விண்டோஸ் விஸ்டா சப்போர்ட் உள்ள லேப்டாப். ஸோ நம்மளை வந்து இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னார் ஓனர். ஸோ அங்கே செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த சின்ன பவுச் ஒன்று இருந்தது. நம்ம அந்த பைபிளுக்கு வந்து அது செட் ஆகுன்றனால இதை வந்து வாங்கிட்டோம். நம்ம பைபிளே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்கு மேட்சிங்காக ஒரு பவுச்சும் வந்து இன்னொரு கடையில் கிடச்சிது. சரி, அதனால் அதையும் வாங்கிட்டோம். மற்ற ஐட்டங்கள்லாம் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது இருக்கான்ட்டு. நிறைய சாமி படங்கள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆர்ட் ஒர்க்ஸ். அண்ட் இந்த ஷாப்பில் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கு நிறைய கேசட்ஸ் வந்திருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து நிறைய சிடிஸ் டிவிடிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த போன வாரத்தோட பேலன்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹைஃபை செட்டும் வச்சுருந்தாங்க. இது ஆக்சுவலாக சேல் ஆயிடுச்சுன்னு சொன்னார், சோனியோட ஹைஃபை செட். அண்ட் இந்த விசிஆர் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான விசிஆர் தான். இது என்கிட்ட ஒன்று இருந்தது. இது வந்து கேட்கும்போது சேல் ஆயிடுச்சுன்ட்டார். காலையில் யாரோ ஒருத்தர் வாங்கிட்டாரான். சரி, நம்ம வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அண்ட் இது நம்ம சந்துருவோட ஷாப் தான். ஸோ இன்றைக்கி என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக ஏதாவது தெரியுதான்ட்டு. ஸோ இவர் யூஸ்வலாக வந்து அந்த ஒர்க் ஆகிற யூனிட்ஸ் எல்லாமே வந்து ஓகேன்னு போட்டு வச்சுருப்பாரு. முன்னாடியே கூட வீடியோவில் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய ரிமோட்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு ரெட்ரோ கேம் பார்க்க முடிஞ்சது. பட் அதோட ஆக்சசரிஸ் மட்டும் கிடைக்கல. வெறும் வந்து கேட்ரிஜும் கேமும் மட்டும் இருந்தது. சரி, ரொம்ப நேரம் தேடி பார்த்தேன் நான். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு ரெட்ரோ கேம் கிடைக்குமான்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், கேட்ரிஜும் இதுவும் மட்டும் இருந்தது. பட் ஜாய்ஸ்டிக் எதுவுமே இல்லை. ஸோ இதை எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு வாங்கலை நான். அண்ட் இங்கே வந்து அந்த டினான் செட்டு இன்னும் அப்படியே இருக்குது, டெக்னிக்ஸும் அப்படியே இருக்குது. புதுசாக வந்து அந்த ஜேவிசியோட ஒரு டியூனர் வந்து வச்சுருந்தாரு. இன்றைக்கி அது புது ஐட்டமாக வந்திருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கனால தான் அது இன்னும் சேல் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதே லொக்கேஷன்லேயே இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கேமரா பார்த்தீங்களா, இது வந்து இந்த பிக் பாஸ் டைப் கேமரா தான். இது கான்ஃபரன்ஸ் ஹாலில் யூஸ் பண்ணுற கேமரா வித் ரிமோட்டோடு இருக்கும். நம்ம இது மாதிரி சோனி ஒன்று வாங்கியிருந்தோம் ஒரு பல மாதங்கள் முன்னாடி. இங்கேருந்தே தான். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஜூம் லெவலும் நல்லா இருக்குது. ப்ளஸ் ரிமோட் இருக்கனால நம்ம எல்லா டேரக்ஷனும் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இது பாருங்களேன், இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் யூஸ் பண்ணுற ஃபைல் இதெல்லாம் வந்து இங்கே சந்தைக்கு வந்திருந்தது. ஸோ ஷாப்ஸு பாருங்களேன், நிறைய வந்து இன்றைக்கி காலியாகவே இருந்தது. எனக்கு தெரிஞ்ச எல்லாமே லேட்டாக ஓப்பன் பண்ணாங்க. மேபி ரம்ஜான் மந்த்னால கொஞ்சம் எல்லாம் காலையில் பிஸியாக இருந்திருப்பாங்க போல். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த்து கொஞ்சம் லேட்டாக வந்தால் பெட்டர் ஐட்டம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிஎஸ் வந்து 2500 சொல்லிட்டு இருந்தார். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது ஆக்சுவலாக ஒரு டாக் சிஸ்டம் மாதிரி. ஆனால் நிறைய பேர் வந்து ரேட்டு விசாரிச்சுட்டு போனாங்க. அது பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்ச ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தனால எதுவும் டக்குன்னு சேல் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் சோனியோட பிஎஸ்பி அது. அண்டு ப்ளூரே இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த வாக்மேன் இருந்தது, ஆய்வா வாக்மேன். சரி, இதை நம்ம வாங்கிட்டோம். நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பட் ஆக்சுவலாக உள்ளே பார்த்தா ஸ்ப்ரிங்கு கட் ஆகிருக்கு. ஸோ இதில் கொஞ்சம் வேலை இருக்குது. பட் இருந்தாலும் சரி பரவாயில்ல, செக் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது நோண்டி பார்க்கலான்ட்டு வாங்கி வச்சது. அண்ட் இந்த ஷூஸ் எல்லாம் வந்து சேலுக்கு போட்டிருந்தாங்க, கிராக்ஸோடது. சரி, ஓகே, சந்தையில் போட்டிருக்காங்க, சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கேட்டால் எல்லாமே வந்து மார்க்கெட் ப்ரைஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க.
1500 1800ன்ட்டு. சரி இதுக்கு நம்ம வெளியே வாங்கலாம், இங்கே எதுக்கு ரிஸ்க் எடுத்துருன்னு ஃப்ரீயாக விட்டேன். அண்ட் இந்த கிளாஸ் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது ஃபுல்லாக மெட்டல், அந்த இன்க்ளூடிங் அந்த மவுஸ் பேடு கூட மெட்டலில் தான் இருந்தது. பட் ப்ரைஸ் மட்டும் 400 சொன்னார். அது வந்து சரி அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து நம்ம வாங்க வேண்டான்ட்டு வச்சுட்டோம் நம்ம. பட் இது ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மெட்டல், இது எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது ஆண்டனா கேபிள்ஸ் அது இதுன்னு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைமாக வந்து 3D பிரிண்டர் வந்து பார்த்தேன் நான். ஸோ இது வந்து 4000 சொன்னார். இது எந்த கண்டிஷன் தெரியல, ஐ மீன் இது நம்மளுக்கு ஐடியாவே இல்லை. பட் ஆனால் பிரிண்டர் மட்டும் வச்சுருந்தார், 3D பிரிண்டர். சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த லொக்கேஷனில். ஹெட்ஃபோன்ஸ் அது இதுன்னு இருந்தது. புக்ஸ் எல்லாம் கூட நிறைய இருந்ததுங்க. ஸோ ஒரு சில புக்ஸ் எல்லாம் நல்ல டிஃப்ரெண்ட் புக்ஸ் பார்க்க முடிஞ்சது. நண்பர் ஒருத்தர் ரேட் பேசி வாங்கிட்டு இருந்தார் புக்ஸ் எல்லாம். அண்ட் இங்கே பாருங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் தென்படுதான்ட்டு. ஸோ இங்கே வந்து இந்த நோக்கியா கீபேட் மொபைல் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. பட் சைடில் பட்டன்ஸை காணும். அண்ட் நிறைய கேசட்ஸ் இருந்ததுங்க. இது வந்து ஹை 8 கேசட்டும் இருந்தது சோனியோடது. அது இல்லாமல் நிறைய ஆடியோ அண்ட் மினி டிவி கேசட்ஸும் நிறைய பார்க்க முடிஞ்சுது. சப்போஸ் மினி டிவி தேவைப்படுது அப்படின்னா இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள், ஏகப்பட்ட மினி டிவி கேசட் இருந்தது இந்த லொக்கேஷனில். நார்மல் கேசட்ஸும் சீல்டு கேசட்ஸ் எல்லாம் இருந்தது, ப்ளஸ் அந்த மினி டிவி ஏகப்பட்டது வச்சுருந்தார். அண்ட் இங்கே பாருங்களேன், இது வந்து சோனியோட கேசட் டு கேசட்டு காப்பி பண்ணுற மிஷின்னு. இது எனக்கு ரொம்ப நேரம் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன மிஷின் இதுன்ட்டு. ஏன்னா இது பாருங்களேன், ஒரு சிம்பிள் டிவைஸ் தான். மாஸ்டர் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஸ்லேவ் ஒன்று இருக்குது. நம்ம மாஸ்டர்லேருந்து ஸ்லேவுக்கு காப்பி பண்ணிக்கலாம். பட் இதோட வெயிட் வந்து 20 கிலோ இருக்குங்க. அப்படி என்னடா இதுக்குள்ளே இருக்குது, என்னால் யோசிக்க முடியல. நெட்லேயும் தேடி பார்க்குறேன், இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக போட்டிருந்தாங்க. பட் என்ன ஐட்டம்னு அங்கே வச்சு செக் பண்ண முடியல. சரி ப்ரைஸ் கேட்டால் 700 தான், பார்கெயின் பண்ணி 700க்கு வந்தார். சரி ஓகே நம்ம வந்து வாங்கிட்டோம். நம்ம அது என்னன்னு செக் பண்ணி பார்க்கணும், அது அப்படி என்ன தான் வெயிட் அதில் இருக்குன்ட்டு. அண்ட் பக்கத்தில் இந்த 2-in-1 இதெல்லாம் கூட இருந்தது, ஸ்பீக்கர்ஸ் 2-in-1. நார்மல் டேப் ரெக்கார்டர் தான். லேப்டாப்ஸ் அண்ட் இந்த டிஸ்பிளே யூனிட்ஸ் பாருங்கள், இது வந்து யூஸ்வலாக இந்த காரில் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது நம்ம ஏவி கனெக்ட் பண்ணி நம்ம வீட்டு இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டிவிடி பிளேயர் அதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ்வலாக அந்த கார் சீட்டில் வந்து மாட்டுவாங்க அந்த டிஸ்பிளே. அண்ட் டாக் இருந்தது, ஐபாட் டாக் ஸ்டேஷன், ஐ லவ்னு சொல்லிட்டு. ஸோ டாக் வந்து கொஞ்சம் பேர் தேடுறீங்க மெஷின் டைப்பில், அதாவது ஸ்பீக்கர் இன்பில்ட் ஸ்பீக்கரோட சார்ஜ் பண்ணுற மாதிரியும். ஸோ அந்த மாதிரி யூனிட்லாம் கூட இருக்குது சேலுக்கு. அண்ட் பக்கத்துலேயே வந்து நிறைய கொழு பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ சப்போஸ் இந்த லொக்கேஷன் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த வாட்சை கவர் பண்ணுங்கன்னு சொன்னார். அவரோட ஒய்ஃபுக்கு வந்து இந்த வாட்சை கிஃப்ட் பண்ண போகிறாராம், சொனாட்டாவோடது. நல்லா க்யூட்டாக இருந்தது, காம்பேக்டாக. ஸோ ஒய்ஃப் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா பாருங்கள், உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சு அவர் வந்து வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்காரு. அண்ட் பக்கத்தில் வந்து இந்த ஒரு கிளாக் நம்ம கண்ணில் மாட்டிச்சுங்க. இது வந்து ஒரு கீ கொடுக்குற அலாரம் கிளாக் தான், மெக்கானிக்கல் கிளாக். இதில் வந்து வித் தெர்மாமீட்டரோடு இருந்தது. அந்த தெர்மாமீட்டர் பார்த்திங்கன்னா இந்த டைப், அந்த ஆல்கஹால் உள்ளே இருக்கும் அதுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி டைப்பு. சரி இது ஒர்க்கிங்கில் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம வந்து எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கேலண்டரும் இருக்குது, கிளாக்கும் இருக்குது, அலாரமும் இருக்குது, வித் தெர்மாமீட்டரும் இருக்குது. சரி அதனால் ஆல் இன் ஒன் டைப்னால அதை வந்து வாங்கிட்டோம் நம்ம. அண்ட் மற்ற ஹைஃபை செட்லாம் பாருங்கள், ஒன்றும் கடையில் ஒன்றும் பெருசாக திங்ஸே இல்லை. இது எஜெக்ட் பண்ணி பார்த்தா ஓப்பனே ஆகலை. பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல செட்டு தான் இது. அண்ட் இந்த நேஷ்னல் செட்டு வந்து யூஸ்வலாக கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும், காம்பேக்டாகவும் இருக்கும், பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த செட்டு. இது மாதிரி ஒன்று என்கிட்ட இருக்குது.
அண்ட் வாட்சஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பார்த்தேன் நான். என்னமோ தெரில, வர வர வந்து நம்மளுக்கும் வாட்சஸ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படியே செக் பண்ணி பார்த்தேன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியுதான்ட்டு, ஷைனிங்காக டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ஏதாவது இருக்கான்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கள் நீங்களே, டிஃப்ரெண்ட் கேலண்டர் ஆப்ஷனோடையும் இருந்தது. அண்ட் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ரோலக்ஸ் கண்ணில் தென்பட்டுது. எப்படியும் இது வந்து காப்பியாக தான் இருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள், எல்லாம் முள்ளெல்லாம் கலண்டு போயிருந்தது. கண்டிப்பாக ஒரிஜினலாக இருக்க வாய்ப்பு இல்லை, பட் ஸ்டில் காப்பி ரோலக்ஸும் வந்து இங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக இந்த ஸ்பூல் பிளேயர் இருந்ததுங்க. ஒரு ஸ்பூல் பிளேயரும் 10,000 சொன்னாங்க. சூப்பர் கண்டிஷனில் இருந்தது. ரீல் டு ரீல் ஒரு ஸ்பூல் பிளேயர், ஃபிலிப்ஸோடது. எல்லா பட்டன்ஸும் சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது இது, 10,000ன்றது. பார்கெயின் பண்ணால் கண்டிப்பாக குறைப்பாங்க. பட் நம்மளுக்கு வந்து இதை வெயிட் வேறு ஜாஸ்தி. ஒரு பக்கம் ஆசை இருந்தது வாங்கலான்ட்டு. சரி, அதுக்கு பதிலாக வந்து அங்கே வச்சுருந்த ஸ்பூல் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் நான். ஸோ ஸ்பூல் இது மட்டும், ரீல் மட்டும் நான் வந்து கேசட் மட்டும் வாங்கிட்டேன் நான். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லா ரீல்ஸையும் வந்து வாங்கிட்டோம். டிடிகே அண்ட் மிக்ஸ்டு பிராண்டாக இருந்தது. எதுவும் செக் பண்ணி பார்க்கல. சரி ஓகே, நம்மளுக்கு ரீல்ஸ் தேவைன்றனால ஃபுல்லாக வந்து வாங்கிட்டேன். கேசட்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க, பட் எதுவும் வந்து பிராண்டட் இது இல்லை. ஐ மீன் டைட்டில் எதுவும் இல்லை. ஒரு சிலது இந்த டிடிகே அந்த மாதிரி இருந்தது, மற்ற எல்லாம் வந்து பேர் தெரியாது தான் இருந்தது. பட் அந்த இது மட்டும், ஸ்பூல் பிளேயர் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். பக்கா கண்டிஷன். பார்கெயின் பண்ணி நல்ல ப்ரைஸ்க்கு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அது எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகும், இல்லாட்டி மைனர் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது பார்த்தீங்களா, ஹார்மோனியம் பெட்டி நல்லா சீல் பண்ணி நல்ல கண்டிஷனில் இருந்தது இன்றைக்கி. நான் ஃபஸ்ட்டு அது என்னன்னு எனக்கு தெரியல, என்னடா பட்டன்ஸ் மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு ஆம்பிளிஃபயர்னு நினச்சேன் நான். அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இது சூட்கேஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டேன். சரி, இது வந்து ஹார்மோனியங்கன்னாரு. அண்ட் இங்கே பாருங்களேன், இது வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்து ஏதோ ஒரு மவுஸ்ன்னு நினச்சேன் நான். அந்த ஃபார்ம் ஃபேக்டரில் இருந்தது, பட் இது வந்து ஏதோ ரிமோட் போல், ஒயர்டு ரிமோட் மாதிரி, ஏதோ ஒரு பிளேயருக்கான ரிமோட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இதுவும் வந்து பார்க்குறதுக்கு என்னடா ஏதோ டிஸ்பிளே யூனிட் மாதிரி இருக்குன்னு எல்லாம் வித்தியாசமாக கண்ணுக்கு தெரியுது இன்றைக்கி. அண்ட் ஆங்கியோட செட்டு ஒன்று வச்சுருந்தாங்க, நல்ல சூப்பர் கண்டிஷனில் இருந்தது. ஃப்ரண்ட்டு மட்டும் ஓகே, எனக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல, பட் சொல்கிறேன், ஃப்ரண்ட்டு பாருங்களேன், சும்மா ஜாயிண்டிக்காக நல்லா இருந்தது. அண்ட் பக்கத்தில் நம்ம ஐட்டம் ஒன்று இருந்தது, ஃபிலிப்ஸோட ஆம்ப்ளிஃபயரு. இதை நான் வந்து ரொம்ப நேரம் லைட் அடித்து செக் பண்ணிட்டு இருந்தேன், இது வந்து வால்வு டைப்பாக இருக்குமான்ட்டு. ஏன்னா வெயிட்டு இருந்தது, பட் ஆனால் சரியாக வந்து நம்மளுக்கு பிடிபடலை. அவர்கிட்ட கேட்டால் 3,000 சொன்னார். இது 3,000க்கு நம்ம ஸோ வால்வான்னு தெரியலையான்றனால ரிஸ்க் எடுக்கல. சரி, அப்படியே வந்து வச்சுட்டோம் நம்ம. இந்த ஆங்கியோ வேணால் செக் பண்ணி பார்க்கலாம், பட் இது அகெயின் ப்ரைஸும் ஜாஸ்தி சொல்லுவார். நான் ப்ரைஸ் கேட்கல, அது எப்படியும் ஜாஸ்தியாக தான் இருக்கும்ன்ட்டு. ஸோ பக்கத்து கடையில் இந்த 4K இது இருந்தது, கேமரா இருந்தது, பட் அது லோக்கல் பிராண்டு தான். ஹார்ட் டிஸ்க்கு கேட்குறீங்க நிறையா, எல்லாம் வந்து டேமேஜ் கண்டிஷனில் தான் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து டூலும் இல்லை இதை செக் பண்ணுறதுக்கு. ஃபோனில் கனெக்ட் பண்ணி, சில பேர் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாங்க டிஸ்க்கு ஓடுதான்ட்டு. பட் நம்மக்கிட்ட அந்த டூல் இல்லை. மேபி ஃப்யூச்சரில் வாங்கினா வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு எதாவது நல்ல டிஸ்க் கிடச்சா வாங்குகிறேன். ஸோ இது வந்து ஜானகிராமன் ஷாப் தான். இங்கே வந்துட்டு எதுவும் பெரிய பிளேயர்ஸ் எதுவும் புதுசாக எதுவும் வரல ஸ்டாக்கு. அண்ட் இங்கே வந்து இந்த PS மட்டும் சேலுக்கு வச்சுருந்தாரு. இதை நம்ம நண்பர் வந்து டெமோ காமிச்சிட்டு இருந்தார். ஸோ 3,500 இதை சொன்னார் போல், வித் எல்லா ஆக்சசரிஸும் இருந்தது. 3,500 ஓகே. ஸோ எல்லாமே இருக்குது ஒர்க்கிங்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். நிறைய பேர் விசாரிச்சுட்டு இருந்தாங்க அதை. ஒர்க்கிங் கண்டிஷன் 3,500. அண்ட் இந்த குக்கு கிளாக்கும் அவர் கடையிலே இருந்தது, நல்ல லுக்கில் இருந்ததுங்க. இது ஒரிஜினலாக எப்படின்னு தெரியல, ஒரு கொம்பை காணும் மானுக்கு. மேபி குருவி உட்கார கஷ்டப்படலாம், பட் மேட் இன் ஜப்பான் போட்டிருக்கு. மேட் இன் ஜப்பான் பிரிண்ட் போட்டதா இல்லை ஒரிஜினலான்னு தெரில. டோர் ஓப்பன் பண்ணால் வெளியே வந்துட்டு போச்சு குக்கு. ஆக மொத்தம் ஒர்க் ஆகும்னு ஒரு நம்பிக்கை தான். அண்ட் இதை பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இல்லை, இது எல்லாமே வந்து கத்தி அண்ட் இது டிஃப்ரெண்ட்டான ஐட்டம். நம்ம ஆள் கொஞ்சம் வெறுப்பேற்றி பார்த்து பாருங்களேன், ஒரு ரெக்கை எல்லாத்துலேயும் வந்து டிஃப்ரெண்ட் கத்தி, அப்புறம் ஃபோர்க்கு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருந்தது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாலிஷ் போட்டு ரெடி பண்ணிவிட்டு நம்ம டைனிங் டேபிளில் வச்சா சூப்பராக இருக்கும். இது டைனிங் டேபிள்லையோ கிச்சன்லேயோ.
பட் எல்லா கத்தியும் வந்து ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இதுவும் வந்து அதோடு சேர்ந்தது தான். இதுவும் வந்து கத்தி தான். ஓப்பன் பண்ண பாருங்கள். இது வந்து ஃபோர்க் டைப்பில் வருது, இந்த ஃப்ரூட்ஸு சாப்பிட்றதுக்கு. அண்ட் நிறைய டார்ச் லைட்ஸ் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் வந்து இந்த சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லா பவர்ஃபுல்லாகவே இருந்தது. பட் எதுவுமே ஆன் ஆகலை. எல்லாத்துக்கும் நம்ம பேட்டரி ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய கார் அடாப்டர்ஸும் இருந்தது. ஸோ கார் எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர்ஸ், சப்போஸ் எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஏதாவது செக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஆர்சிஏ கேபிள்ஸும் இருந்தது சீல்டு. பட் உள்ளே வந்து என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல, எத்தனை வருஷமாக சீல்டாக இருக்குன்னு தெரியல. பட் இதை பாருங்கள், கார் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர். ஸோ அதை நம்ம ரீபர்பஸ் கூட பண்ணிக்கலாம். நார்மலாக எஃப்எம் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் அதில் உள்ள பார்ட்ஸை கழட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரோமேக்ஸ் லைட் அண்ட் அதர் பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. ட்ரம்மு பார்த்தீங்களா, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சிலைகள்லாம் கூட நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக. ஸோ மெடிக்கல் ஃபீல்டுலேருந்து ஏதோ வந்திருக்கு போல் சில ஐட்டங்கள். நிறையா வந்து பென்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் அந்த இது கிஃப்டாக கொடுக்குற ஐட்டங்கள்னு நினைக்கிறேன், மார்க்கெட்டிங் பீப்புள். அண்ட் இது வந்து 4K ஸ்ப்ளிட்டர், இது HDMI ஸ்ப்ளிட்டர். அண்ட் இது வந்து ஹெட்ஃபோன் டு RCA கேபிள். ஸோ இது கூட நிறைய பேர் தேடுறீங்க. ரெக்கார்டிங்க்கு வந்து இது மேஜராக யூஸ் ஆகும். நம்ம ஃபோன்லேருந்து ஆடியோ யூனிட்டுக்கு வந்து கனெக்ஷனாக கொடுக்கலாம். அண்டு டூப்ளிகேட் ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் கூட இருந்தது. அங்கங்கே ஒரு சில கம்பெனி கேசட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஒரு ஆர்வமாக இந்த டேப் ரெக்கார்டரை எடுத்து பார்த்தேன். டொஷிபான்னு போட்டிருந்தது. சரி பரவாயில்லையே, டொஷிபா பிராண்ட்லேயும் இந்த மாதிரி வந்திருக்கான்ட்டு. பட் சுத்தமாக எதுவும் ஓப்பன் ஆகலை. இழுத்து பார்த்தேன், உடஞ்சி வர மாதிரி இருந்தது. சரி அதனால் வச்சுட்டேன் நான் அப்படியே. ஏகப்பட்ட புக்ஸுகள் இருந்தது. இதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அண்ட் அகெயின் டாக்கிங் ஸ்டேஷன், ஐபாட் டாக்கிங் ஸ்டேஷன். இதெல்லாம் வந்து இந்த பாட்டம் சரியில்லை, பட் மினிமல் யூனிட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஹெட்ஃபோன் ஜாக் அதெல்லாம் வெளியே எடுத்துக்கலாம். சார்ஜிங்க்கும் ஹெட்ஃபோன் அவுட்புட்டுக்கும் எடுத்துக்கலாம். வாட்டர் ஹீட்டர்ஸ் அண்ட் நிறைய கேசட்ஸ் பாருங்களேன். இந்த ஷாப்பில் வந்து ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. ஐ திங்க் இது வந்து ரெகுலராக வச்சுட்ருக்காரு. பழைய ஸ்டாக் தான், பட் ஆனால் நிறைய பாக்ஸில் வச்சுருக்காரு. நிறைய காட்டன் பாக்ஸில் வந்து ஃபுல்லாக கேசட்ஸும் சிடிஸும் வச்சுருந்தாரு. இன்றைக்கி நிறைய பேர் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து அந்த கோயில் பக்கத்தில் வர ஷாப் தான் இது. பிராஸ் ஐட்டம்ஸ். இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ கேசட்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க. திரும்புகிற பக்கம்லாம் இதுதான், சிடிஸும் கேசட்ஸும் இருந்தது இந்த ஷாப்பில். அண்டு நிறைய துணிகள்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பழைய இது யூஸ்ட் ஐட்டம்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்து வாங்குறாங்க. ஸோ ஜியோவோட ரவுட்டர் வச்சுருந்தாங்க, வைஃபை ரவுட்டர்ஸ். செட்டாப் பாக்ஸும் ரவுட்டரும் வச்சுருந்தாங்க, ரெண்டும் சேர்த்து. இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்களா, அந்த காலத்து ஹெட்ஃபோன். இது ஸ்பாஞ்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பரவாயில்ல, இன்னும் வந்து அந்த ஸ்பாஞ்செல்லாம் மெயின்டைன் ஆகிருக்கேன்றது தான் கொஞ்சம் அதிசயமாக இருந்தது. சரி 20 rupees தான் சொன்னார், அதனால் வாங்கிட்டேன் நம்ம அந்த ஹெட்ஃபோனை. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பெட் செக்ஷன் போனோம்.
ஸோ இந்த போண்டா கோழிகள்லாம் வந்து 30 ரூபா ஏதோ சொன்னாங்க. அண்ட் அங்கே நாட்டுக்கோழி கோழி குஞ்சுங்க வந்து 50 ருபீஸ். ஸோ இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பார்த்தது வந்து இந்த ஹாம்ஸ்டர் அண்ட் மைஸ் தான். ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து ஹாம்ஸ்டர் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரைஸ் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, பட் ஸ்டில் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்தது, திருன்ட்டு. இதெல்லாம் பாருங்கள், தலைக்கீழ தொங்கிட்டு ஏதோ விளையாட்டு பண்ணிகிட்ருக்கு. பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இது எப்படி பெட்டாக எப்படி வளர்க்க முடியும்னு தெரியல. பட் இது வந்து சேலுக்கு இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இன்றைக்கி மட்டும். அண்டு கார்டன் ஏரியா, ஐ மீன் பிளான்ட்ஸ், ட்ரீஸ், ஆஸ் யூஷுவல் ஐட்டம்ஸ் தான் இன்றைக்கும் வச்சுருந்தாங்க, நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த பிளான்ட் செக்ஷன் அந்த சைடே வந்து ஒரு ஷாப் இருந்தது. அதில் இந்த டோர் டிவி ஒன்று வச்சுருந்தாங்க. இது வந்து டோர் கேமரா டிவி மாதிரி. இது அந்த ரிசீவர் தூக்கணுன்னா நம்ம கேட்டில் யாராவது இருக்காங்களான்றது இந்த மானிட்டரில் தெரியும். ஸோ அங்கே ஒரு கேமரா ஃபிட் பண்ணுவாங்க, இதோட ஒரு கேமரா ஆக்சசரி வரும். அதை ஃபிட் பண்ணிவிட்டால் இதை வந்து நம்ம அந்த ஹூக்கு தூக்கணுன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேயில் காட்டும் யார் வந்து கேட்டில் வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ சிஆர்டி டைப்பில் இருக்கும் அந்த மானிட்டர். பழைய விண்டேஜ் ஐட்டம் அது. அண்டு டாய்ஸ் ஏகப்பட்டது இருந்தது. எல்லாம் வந்து 20 ஸ்டார்டிங் ருபீஸ் வந்து 20, 30 சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் நம்ம அட்ராக்ட் பண்ணது வந்து இந்த ட்ரெயின் இது தான். ஃபுல்லாக அசம்பிளி செட்டு வச்சுருந்தாங்க. ட்ரெயின் இன்ஜின்ஸ், லோக்கோ, ட்ராக்ஸ். அண்ட் இந்த இது பாருங்களேன், ஒரு எஸ்யூவி டைப்பு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்டு நம்ம அப்படியே ரிட்டன் கிளம்பணும். போகிற வழியில் இந்த ரெக்கார்ட் பிளேயர் வந்து அப்போ தான் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த புது டைப் பிளேயர்ஸ், இது விண்டேஜ் கிடையாது. இதெல்லாம் இன்னும் சேலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அமேசானில் போனால் கிடைக்கும். ஸோ இது வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஷாப்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க, பட் ஆனால் கொஞ்சம் யூனிக் ஐட்டம்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. வெயிலும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. சரி, அதனால் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் நம்ம. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பை.